தமிழ்நாடை பொறுத்த மட்டும் நேற்றுக்கு நடந்த மாநாடுல பார்த்தீங்கன்னா இந்துக்களை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு 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 நிகழ்வு இது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் முதல்ல சுயமரியாதை இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிச்சு, பெரியாரோட தலைமையில ஒன்று ஆரம்பிச்சிச்சு. இரண்டாவது ஆரம்பிச்சிருக்கு இந்துக்களோட சுயமரியாதைக்கா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட் இல்லாம தானே அரேஞ்ச் ஆயிருக்கலாம். ஆனா இதுல என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையருக்கு தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ். இந்துக்களுக்கு ஒன்றும் கொடுக்க கூடாது, இந்துட்டு பேசவே கூடாது, திருநீர் கூட பூசிக்க கூடாது, எந்த விதமா நம்மள இந்துக்கள் சொல்லிக்க கூடாது, ஏதோ இந்துக்கள் சொல்லிட்டா ஏதோ ஒரு கேவலமான விஷயம் இது இருந்தது பாருங்க. இது நேற்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு பெரிய ரெக்கார்டு இது. இந்தியாவிலேயே எந்த ஒரு இதுலயும் இந்த மாதிரி இவ்வளவு கூட்டம் சேரல. வட இந்தியாவில ஹனுமான் சாலிசான்னு ஹனுமாருக்காக ஒரு பாடல் துவி இருக்குது. ஆனா 5 லட்சம் பேர் அது மாதிரி செஞ்சதா நான் பார்த்தது இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுல ஸ்கந்த சஷ்டி ஒரு 5 லட்சம் பேர் ஒன்னா சொல்றாங்க. மேடம் மேல எல்லாரும் கண்ணை மூடி அப்படியே உருகி போய் சொன்னாங்க. அதிமுக பாஜக கூட்டணியோட எல்லா தலைவர்களும் மேடையில் இருந்தாங்க. இது ஒரு பெரிய மெசேஜ் இந்த தமிழ் மக்களுக்கு. திமுக ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறது நேற்று மெசேஜ் போயிடுச்சு. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம பாஜக தலைவர் ஐனார் நாகேந்திரனும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் 2 பேரும் நேற்று ஒரே மேடையில பேசின விஷயம் இருக்கு பாருங்க, அற்புதம் பண்ணிட்டாங்க. ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ முருக பக்தர்கள் மாநாடு மிக பிரமாண்டமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு மதுரையில நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த முருக பக்தர்கள் மாநாடு எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? டெல்லியில எப்படி சார் பார்க்கப்படுது? டெல்லியில எப்படி பாக்குறாங்கன்னா, எப்படி ராமர் கோவில் அயோத்தியால ராமர் கோவிலுக்காக எப்படி ஒரு இயக்கம் துவங்கிச்சோ அந்த மாதிரி தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இந்துக்களோட விழிப்புணர்ச்சி திறக்கிற மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது அயோத்தியாவில் ராமர் கோவிலுக்காக போராட்டம் ஆரம்பம் காலகட்டம் பார்த்தீங்கன்னா 87, 88 அந்த மாதிரி டயத்தில் இந்து முன்னணி போல இங்கே விஸ்வ இந்து பரிஷத் இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. இந்துக்களோட சுயமரியாதை என்று சொல்லி ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் நேற்றுக்கு நடந்த மாநாடுல பார்த்தீங்கன்னா இந்துக்களை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு 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 நிகழ்வு இது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் முதல்ல சுயமரியாதை இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிச்சு, பெரியாரோட தலைமையில ஒன்று ஆரம்பிச்சிச்சு. இரண்டாவது ஆரம்பிச்சிருக்கு இந்துக்களோட சுயமரியாதைக்கா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட் இல்லாம தானே அரேஞ்ச் ஆயிருக்கலாம். அரசு தரப்பில் இருந்தோ ஒரு பெரிய ஒன்றும் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது, கோஆபரேஷன் கிடையாது, பாதகம் அதிக ஒரு போலீஸ்காரர் கூட தென்படலை. இருந்தும் நீங்க பாத்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் திரண்டு வந்து பக்தியுடன் கலந்துண்டு இது மாதிரி ஒரு நிகழ்வு. 5 லட்சம் பேர் மேல வர்றாங்க. ஒரு கலாட்டா இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு இது இல்லை, ஒரு நெருக்கடி இல்லை, இவ்வளவு டிசிப்ளின்ட போறாங்க. அது குடிநீருக்காக யாரோ அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இது ஒரு பெரிய இது விஷயங்க. அதுல என்ன ரொம்ப நம்மள இது படிச்சுதான் பக்தி, அந்த முருகன் மேல இருக்கிற ஒரு பக்தி பாருங்க, தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பக்தி, அதை ரொம்ப வெளியே ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. அது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாடை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது திசை கொடுக்க போகுது தமிழ்நாடுக்கு. இன்னும் வரப்போற இதுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலே மாறுதல், பெரிய மாறுதல் வரப்போறது. அதாவது மதசார்பற்ற அரசியல்னு ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா 1947 பிறகு நேரு காங்கிரஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. தமிழ்நாட்டில் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அப்படியே திராவிட ஒரு பாலிடிக்ஸ்ல அப்படி போச்சு இது. ஆனா இதுல என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையருக்கு தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ், இந்துக்களுக்கு ஒன்றும் கொடுக்க கூடாது, இந்துட்டு பேசவே கூடாது, திருநீர் கூட பூசிக்க கூடாது, எந்த விதமா நம்மள இந்துக்கள் சொல்லிக்க கூடாது, ஏதோ இந்துக்கள் சொல்லிட்டா ஏதோ ஒரு கேவலமான விஷயம் இது இருந்தது பாருங்க.
இந்த இது நேற்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அதாவது வட இந்தியாவில் அவங்க இப்படிதான் ஆரம்பிச்சாங்க, கர்வ் செகோம் இந்துவே, அதாவது பெருமையுடைய நம்ம சொல்லிக்கணும், நம்ம இந்துக்கள், நம்மள்ட்ட எந்த விதமான குறையும் கிடையாது, நம்ம இந்துக்களை பிறந்ததுல ஒன்றும் பெரிய பாவம் செய்யல, எதுக்கு அந்த மாதிரி ஒரு அரசியல் நடக்கிறது, எங்க நம்மளை இந்துக்கள்னு சொல்லிக்கிறதுக்கு கூசப்படுகிறோம், கர்வ் செகோம் இந்துவேன்னு அந்த மாதிரி அங்க ஆரம்பிச்சாங்க. இதே இது நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ஒரு பெரிய குரல் இதுக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்துக்கள்னா நீங்க உங்களுக்கு மரியாதை தரணும், நீங்களே பெருமைப்படுங்க, திருநீர் பெருமையா எடுத்துக்கங்க, பக்தியோட செயல்படுங்க. இது பாத்தீங்கன்னா நேத்திக்கு ஒரு பெரிய சமுதாயத்துக்கே ஒரு மெசேஜுங்க. என்ன கேட்டீங்கன்னா முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியலுக்கு முதல் படி, முதல் பிள்ளையார் சுழி நேத்திக்கு போட்டாச்சு. சார், இப்போ முருக பக்தர்களுடைய எழுச்சி திராவிடத்துக்கான வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா சார்? இல்லைங்க, உடனடியா நான் எதுவுமே எழுச்சி வீழ்ச்சின்னு பாக்குறது கிடையாது. நான் எப்படி பாக்குறேன் பாருங்க, எப்ப வந்து அதாவது இந்தியா வந்து உங்களுக்கு முன்னேறணும்னா இந்து சமுதாயம் முன்னேறணும். இந்த சமுதாயத்துல ஜாதி அது இது ஒரே வச்சு இதை வச்சுன்னா இந்து சமுதாயம் படுத்து கிடக்குது. இந்த ஜாதி வேறுபான்மை, ஜாதியை வச்சுன கலவரம், ஜாதி வச்சுன வெறுப்பு, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இது. எப்ப நீங்க முருகன் பக்தின்னு வந்துச்சுங்கிற, நேத்திக்கு அந்த 5 லட்சம் பேர் திரண்டு வந்தாங்க, யாருமே யார் ஜாதி கேட்கல, எல்லாம் மனசுல பக்தி, ஒரு பக்தியோட ஒரு அலை நம்ம பார்த்தோம் நேத்திக்கு. இந்த மாதிரி இருந்து வச்சுக்கோங்க, சமுதாயத்துல இந்த சச்சரவு குறைஞ்சிடும், ஜாதியை வச்சுக்கிட்டு நடக்கிற அரசியலும் குறையும். எப்ப எல்லாருமே முருகப்பெருமானோட இதுவோ குடும்பமோ, அதுல அப்புறம் ஜாதி எங்க வருது? இது தேவைங்க, ஏன்னா சமுதாயத்துல இதான் மாற்றம் கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்திய சமுதாயத்தோட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஜாதி வச்சுக்கிட்டு நடக்கிற கொடுமைகள், ஜாதி வச்சு நடக்கிற ஒருத்தர இது பண்ணிக்கிறது, இதனால வர சர்ச்சைகள், அரசியல், இது எல்லாமே கலந்து இருக்குது. நேற்றைக்கு நடந்த இதுல என்ன பாத்தீங்கன்னா, யாரும் எல்லாரும் பாருங்க, இவ்வளவு மக்கள் திரண்டு கந்த சஷ்டி சொன்ன, இது பெரிய ரெக்கார்டுங்க, பெரிய ரெக்கார்டு இது. இந்தியாவிலேயே எந்த ஒரு இதுலயும் இந்த மாதிரி இவ்வளவு கூட்டம் சேரல. வட இந்தியாவில் ஹனுமான் சாலிசான்னு ஹனுமாருக்காக ஒரு பாடல் துவி இருக்குது. அத துளசிதாஸ் அவதி லாங்குவேஜில் எழுதினார், சமஸ்கிருதத்தில் எழுதல, அவதி லாங்குவேஜ் மொழியில் இருக்குது, லக்னோவில் பேசப்படும் மொழியில இதெல்லாம், அதை எல்லாரும் சொல்லுவாங்க. ஹனுமான் சாலிசான்னு அது 40 அது வரிகள் இருக்கு, அதை சொல்லுவாங்க. அது பல இடத்துல கூட்டத்தில் நடக்கும். ஆனா 5 லட்சம் பேர் அது மாதிரி செஞ்சுதான் நான் பார்த்தது இல்லை. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பூனா மாநகரத்தில் இந்த பிள்ளையார் சதுர்த்தியை ஒட்டி அந்த இடத்துல நம்ம கணபதி அத்தர் வசீஷம்னு ஒன்று இருக்குதுங்க, ஒரு வடமொழியில ஒரு பிள்ளையார் துதி இருக்குது. அதை பல லட்சக்கான பேர்கள் பூனால பல இடங்கள்ல, ஏன்னா பிள்ளையார் சதுர்த்தி இந்த இடத்துல 9 நாள் கொண்டாடுவாங்க பூனால. அதுல மக்கள்லாம் 1,00,000 பேர் நின்றுட்டு பண்ணுவாங்க. ஆனா 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல நின்று நடந்தது இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஸ்கந்த சஷ்டி ஒரு 5 லட்சம் பேர் ஒன்னா சொல்றாங்க, மேடம் மேல எல்லாரும் கண்ணை மூடி அப்படியே உருகி போய் சொன்னாங்க. அந்த இதை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லாரும் மனசுல பக்தி, எல்லாரும் மனசுலும் இறை அருளுக்காக ஒரு பிரார்த்தனை. இதுவே ஒரு அற்புதமான காட்சி. இது பெரிய இந்த அற்புதமான காட்சி ஒரு அற்புதமான மாற்றம் கொடுக்க போகுது. இதுல பாருங்க, இதுல இந்த இந்த இதுதாங்க ரியல் ஆன்மீக அரசியல். எது ரஜினிகாந்த் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அவரும் ஆன்மீக அரசியல் சொன்னாரு. ஆனா நான் நினைப்பது என்னன்னா, நேற்றுக்கு தான் நீங்க பாருங்க, எந்த இடத்துல ஆன்மீகம் பேஸ் ஆகுதோ அந்த இடத்துல அரசியல் மாற்றமே வேறபடி இருக்கும். அந்த இடத்துல என்ன ஆகணும், ஆன்மீகம் வந்துருச்சுன்னா ஒரு அரசியல்வாதி மனசுல அப்ப அங்க ஊழலுக்கு இடம் கிடையாது. பக்தி இருந்துச்சு வச்சுக்க, மக்களுக்கு செய்யணும்னு தோணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள். இதை தவிர்த்துங்க, இதை தவிர்த்து, ஏன்னா திமுக தரப்புல இருந்தே சொல்வது என்னன்னா, இது முழுக்க முழுக்க அரசியல், இது முழுக்க முழுக்க அரசியல் சொல்றாங்க. ஒரு அரசியல், எந்த அரசியல்? பழனியில முருகன் மாநாடு நடந்த போது அது ஆன்மீகமா அரசியலா? நீங்க வந்து சனாதன தர்மத்தை இந்துக்களை பத்தி ஏதோ இதெல்லாம் பேசிய பிறகு அதை நடத்தினீங்க. அதாவது நாங்களும் முருகன் பக்தியோட தான் இருக்கோம், அப்புறம் முருகன் தமிழ் கடவுள், அதுக்காக நீங்க அரசு சார்பில் நடத்தப்பட்ட ஒரு மாநாடு பழனியில நடந்துச்சு. இங்க பாருங்க, இங்க ஒண்ணு யார்கிட்டயும் பெரிய ரிசோர்ஸ் கிடையாது. அவங்க இல்ல, நம்ம இந்துக்களா இருந்து நம்ம ஏன் நம்ம கோவில்கள் ஏன் நம்ம கையில இல்லை? அதனால பாருங்க, திருப்பரங்குன்றத்தை கான்ட்ரவர்சில இருந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு குன்றம் காக்க கோவில் காக்கன்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இது ஆன பிறகு நேத்திக்கு நீங்க பாருங்க ஒரு புது விஷயம் என்ன பாத்தீங்க, எது நான் வந்து ஒரு அரசியல பெரிய மெசேஜுங்க என்னன்னா,
அதிமுக பாஜக கூட்டணியோட எல்லா தலைவர்களும் மேடையில் இருந்தாங்க. இது ஒரு பெரிய மெசேஜுங்க தமிழ் மக்களுக்கு. திமுக ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறது நேற்று மெசேஜ் போயிடுச்சு. நம்பர் ஒன். நம்பர் டூ, அவங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் ரெண்டு பேரும் நேற்று ஒரே மேடையில் பேசின விஷயம் இருக்கு பாருங்க, அற்புதம் பண்ணிட்டாங்க. இதுல அவங்க தொண்டர்களுக்கு மெசேஜ், பிஜேபி தலைவர்களுக்கு மெசேஜ், கூடவே நம்ம இபிஎஸ் சொல்லி அந்த அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் இருந்தது, எம்எல்ஏ அதிமுக தலைவர்கள் இருந்து ஒரு மெசேஜ் போயிடுச்சு. அந்த மெசேஜ் பாருங்க, அது பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங் மெசேஜ். ஏன்னா அண்ணாமலையும் பாருங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. கோவிலோட நிலைமை என்ன, இன்னைக்கு அரசு கண்ட்ரோல் பண்ற கோவில் என்ன நடக்குது, கோவில் சொத்து எப்படி இதாகுது, அதுல எப்படி ஊழல் புகார் வருது. அதே மாதிரி நயினாரும் எடுத்து சொன்னார் அவர் ஸ்டைல்ல. அவர் வேற விதமா கொண்டு போனார், இவர் வேற விதமா கொண்டு போனார். ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை, கோவில்களோட நிலைமை, பக்தர்களோட நிலைமை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, பிஜேபியோட மறுமலர்ச்சிக்கு இந்த ரெண்டு தலைவர்களும் மேடையில் இருந்ததே ஒரு பெரிய மெசேஜ். இவர் ஒரு விதமா முடிச்சாரு, அவரை மருதுமலவி மாமணியை சொல்லி அங்க போயிட்டாரு நயினார். ஒரு பக்தி லெவலில் கொண்டு போயிட்டாரு, இவர் இன்னொரு விதத்துல கொண்டு போயிட்டாரு. இது பாருங்க, இது எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே இது நன்மை தரப்போகுது. ஏன்னா ஒரு விதமா ஒற்றுமை வந்தாச்சு. இந்த சந்தேகங்கள்லாம் இருந்து பாருங்க, இந்த கோஷ்டி அந்த கோஷ்டி, இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன கேட்டீங்கன்னா அது பெரிய பாசிட்டிவ் மெசேஜ். அந்த பாசிட்டிவ் மெசேஜ் முருகப்பெருமானோட அருள் நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரணும்னா ஒரு புது தலைமை தேவை, ஒரு புது உணர்ச்சி தேவை. புது பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சி எந்த மாதிரி உணர்ச்சியா இருக்கணும்னா நல்ல ஆட்சி வேணும், ஊழல் இல்லாத ஆட்சி வேணும். அந்த மாதிரி இதுக்கு பாருங்க, நேத்திக்கு நடந்திருக்கிற ஒரு நிகழ்வு, அந்த முருகப்பெருமானோட அருள் தேடி பல கோடி மக்கள் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அது என்னது, இந்துக்கள் என்ன கோவில போறாங்க, திருநீர் எட்டுக்கிறாங்க, அதை அழிச்சிடுறாங்க. அது என்ன அவ்வளவு என்ன கேவலமா நினைக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. அதாவது வட இந்தியாவில் கர்ப்செகோவும் இந்துக்கள், நாங்கள்லாம் இந்துக்கள் கர்வமா சொல்லணும், இதுல ஒன்றும் இது பண்ணி சொல்லக்கூடாது. இது காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த மதசார்பற்ற அரசியல், மதசார்பற்ற ஒரு கொள்கை கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சிறுபான்மையா ஓகே, அதுக்காக நம்ம எந்த மட்டத்தையும் தாழ்த்து பேச வேண்டாம், இதுவா பேச வேண்டாம், அப்படி இல்லைங்க. எல்லா மதமும் சம்மதம்னா எல்லா மதத்துக்கும் அந்த உரிமையை கொடுங்க, எல்லா மதத்துக்கும் அந்த மரியாதை கொடுங்க. நேத்தி கூட பாருங்க, ஒரு ஸ்பீச்ல என்ன சொன்னப்பட்டது, நீங்க மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அவமதிக்காதீங்க. இது பவன் கல்யாண் நேத்தி சொல்லியிருக்காரு. பவன் கல்யாண் அங்க இருந்ததே ஒரு பெரிய விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம். அது அப்புறம் விரைவில் பேசுவோம். ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, அவர் சொன்னார் பாருங்க, நீங்க இந்துக்களை சரி, நீங்க இந்து மதத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நோ ப்ராப்ளம். சாமி இல்லை, பூதம் இல்லை, கொள்கை, நோ ப்ராப்ளம். ஆனா அவமதிக்க கூடாது. எல்லா பக்தர்களும் ஒண்ணுங்க, எல்லா மத இவர்களையும் நம்ம கை கூப்பிட்டு கும்பிடணும். அந்த இது ஏன் அந்த நம்ம அரசியல்ல ஏன் இந்துக்கள்லாம் ஒரு மாதிரி, மற்றவங்கன்னா ஒரு மாதிரி, இது ஏன் இப்படி இருக்குது? பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சிவா சார், வணக்கம்.